அம்மாவையும் எங்க ஆதிக்கோட ஒரு பரம்பரை மானத்தையும் பார்வதி தான் காப்பாத்தி கொடுத்துருக்கா. பார்வதி நல்லபடியா பாத்துக்கங்க. அக்கா, நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன், சாப்பிட்றியா? எனக்கு வேணாண்டா கணேசா. நான் இன்னும் ஒரு நாள் கூட உனக்கு ஊட்டி விட்டது இல்லைக்கா. உன் கையில காயம் இருக்கிறனால இன்னைக்கு நானே உனக்கு ஊட்டி விடுறேன்க்கா. என் பொண்ணால அம்மாவுக்கும் அவங்க பரம்பரைக்கும் தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்னு தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு விஷம் கடந்த சாப்பாட்டை கொடுத்து கொள்ள பார்த்தனே. ஆனா பார்வதி அம்மாவோட மானத்தையும் அம்மாவோட பரம்பரை கௌரவத்தையும் காப்பாத்திருக்காளே. அவ சாப்பிட்டிருந்தா என்ன இருக்கும்? நான் பெரிய துரோகத்தை பண்ண பார்த்துட்டேன். இந்நேரம் என் பொண்ணை இழந்திருப்பேன். அம்மா பார்வதி, அப்பா, அப்பா, ஏன்பா சாப்பாடு தட்டி விட்டீங்க? அக்காக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடக்கூடாதா? அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் அழறீங்க? அப்பா, என்னப்பா? நான் தப்பு பண்ணிட்டேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? வனஜா அம்மாவோட பேச்ச கேட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து நானே உன்னை கொல்ல பார்த்தம்மா. பா, என்னப்பா சொல்றீங்க?
சாப்பாட்டுல விஷம் கலந்து அக்கா கொல்ல பாத்தீங்களா? ஆமாண்டா கணேசா, நான் பாவிடா. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம உங்க அக்காவை கொல்ல பார்த்த பாவிடா நானு. ஏன்பா இப்படி பண்ணீங்க? அக்கா மேல அப்படி உங்களுக்கு என்னப்பா கொலவரி? வனஜாமா சொன்னதை வச்சோம், அவங்க காட்டின ஆதாரத்தை வச்சோம் உங்க அக்கா பொய் சத்தியம் பண்ணிருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. உங்க அக்காவால அம்மாவுக்கும் அம்மா குடும்பத்துக்கும் தலைகுடிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து உங்க அக்காவை கொல்ல பார்த்தா. நல்ல வேலை, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு, உங்க அக்கா ஏன் லேட்டா வீட்டுக்கு வந்தான்ற உண்மைய பெரிய தம்பி இப்பதான் போன்ல சொன்னாரு. இல்லைன்னா அநியாயமா உங்க அக்கா செத்து போயிருப்பாடா. ஒரு பக்கம் என் மனசுக்கு நிம்மதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்குடா. ஏன்பா ஏன் இப்படி சொல்றீங்க? உன்னோட பெட்டியில பெரிய தம்பியோட சட்டையை பார்த்தம்மா. உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான், தகுதிக்கு மீறி ஆசையை வளர்த்துக்கிறது நமக்கு நல்லது இல்லம்மா பார்வதி. அப்பா, அது அன்னைக்கு அக்காவோட தாவணியில தீ பிடிச்சி எரிஞ்சப்போ அக்காவோட ஜாக்கெட் கிழிஞ்சு போச்சுப்பா. அதனாலதான் அக்கா அந்த சட்டையை எடுத்து போட்டுட்டு வந்தது. டேய், நீ வாயை மூடிக்கிட்டு இரு. பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. பார்வதி, பார்த்து நடந்துக்கோமா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, நீ போய் பாடு, நான் அதை போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். என்ன அப்படியே புதுசா பாக்குறீங்க? நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்க பேச்சை கேட்டு அநியாயமா என் கையால என் பொண்ணை கொல்ல பார்த்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. என்ன சொல்ற சுந்தரம்? உன் விசுவாசம் என்னாச்சு? ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்தை விட, அகில அம்மா உயிரை விட உனக்கு உன் பொண்ணு உயிர் முக்கியமா போச்சா? போதுமா, சும்மா இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி என் மனசுக்குள்ள விஷத்தை கலக்கினதெல்லாம் போதும். என்ன நடந்துச்சுன்ற உண்மைய பெரிய தம்பி நைட்டு எனக்கு போன்ல சொல்லிட்டார். நீங்க கொடுத்த விஷத்தை சாப்பாட்டுல கலந்து என் பொண்ணுக்கு கொடுக்க போகும்போதுதான் சொல்லி வச்ச மாதிரி பெரிய தம்பி எனக்கு போன் பண்ணார். அப்ப மட்டும் அந்த போன் வராம இருந்திருந்தா உங்க பேச்சை கேட்டு அநியாயமா நானே என் பொண்ணை என் கையால கொண்டு இருந்திருப்பேன். நல்ல வேளை, கடவுள் தான் பெரிய தம்பி மூலமா என் பொண்ணை காப்பாத்திருக்கார். இத உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். வர்றேன். இந்த ஆதி ஒரு ஃபோன் பண்ணி என் மொத்த பிளானையும் கெடுத்து வச்சிருக்கான்.
இல்லைன்னா இந்நேரம் அந்த சமையல்காரிக்கு சங்குதான். இருக்கட்டும், எங்க போயிட போறா? அவளுக்கு சீக்கிரமே சங்கு ஊதுறேன். என்னம்மா வேணும்? வேணுங்கிறது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நானே ரூம்க்கு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னா நானே உனக்கு ஃபோன் பண்ணி ரூம்க்கு கொண்டு வர சொல்லியிருப்பேன். ஆனா என் மனசுக்கு நிம்மதி வேணும் பார்வதி. அதனால தான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆரம்பத்துல இருந்தே நான் உன் மேல வெறுப்பை தான் காட்டியிருக்கேன். உன்னை திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். ஏன் உன்னை ஒரு எதிரியா தான் பார்த்திருக்கேன். இதெல்லாத்தையும் விட நீ இந்த வீட்டை விட்டு போயிடு, செத்து போயிடுன்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனா நீ நான் பண்ண எதையுமே மனசுல வச்சுக்காம என் உயிரையே காப்பாத்திருக்க பார்வதி. இப்ப எதுக்குமா பழசையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீங்க இந்த வீட்டோட 2வது மருமக. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? உங்களை காப்பாத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகன். இந்த குடும்பத்தோட விசுவாசமான ஒரு வேலைக்காரி. மத்தவங்களுக்கு வேணா நீ வேலைக்காரியா தெரியலாம், ஆனா எனக்கு நான் கையெடுத்து கும்பிட வேண்டிய கடவுள் பார்வதி. என்னம்மா இது? நீங்க போய் என்ன கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வேண்டாம்மா இதெல்லாம். தப்பில்ல பார்வதி. இப்ப நான் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது உன்னாலதான். நீ என் உயிரை மட்டும் காப்பாத்தல, அருணுக்கும் எனக்கும் இருக்கிற உறவையும் காப்பாத்தி கொடுத்துருக்க. உன்னால எனக்கு இப்ப ஒரு புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் புது மனுஷியா மாறி இருக்கேன் பார்வதி. இதுக்கு காரணமான உன்னை என் வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இனிமேல் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். கை கொடு பார்வதி. பார்வதி, பூஜைக்கு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா. நீங்க பூஜை ஆரம்பிங்க. உட்காரு மித்ரா.
இப்போதைக்கு நீ நெத்தியில மட்டும் குங்குமம் வச்சுக்கோ. முறைப்படி உனக்கு கல்யாணம் நடக்கட்டும். ஆதி கையால உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் என்ன மாதிரி தாலிலையும் வகுட்லயும் நீ குங்குமம் வச்சுக்கலாம். சரி, நெத்தியில வச்சுக்கோ. அச்சச்சோ, மணி சத்தம் வரும், வேண்டாம். பார்வதி, சொல்லுங்க மாமா. என்ன வேணுமா? அது ஒண்ணும் இல்ல பார்வதி. காலையில என்ன டிஃபன்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை செஞ்சு தரேன். அப்படியா? எனக்கு கேரட் தோசை வேணும், கொஞ்சம் நெய் போட்டு முறுமுறுன்னு. சரிங்கம்மா, பண்ணிடுறேன். வேற என்ன வேணும்? இப்போதைக்கு இது போதும் பார்வதி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்கம்மா. கல்யாணமான பொண்ணுங்க தானே நெத்தி வகடுல குங்குமம் வைப்பாங்க. ஆனா பார்வதி ஏன் வச்சிருக்கா? ஒருவேளை பார்வதிக்கு கல்யாணம் ஆயிருக்குமோ? புரியலையே. ஏண்டி எருமை எருமை, நல்ல ரோடு ரோலர் மாதிரி இருந்துகிட்டு இதுல வர ஆள் கண்ணு தெரியாதா? அப்படியே வந்து மோதுற. ஐயோ சாரி அத்தை, நான் ஒரு குழப்பத்துல இருந்தேனா, அதனாலதான் நீங்க வந்ததை கவனிக்கல அத்தை. என்னடி குழப்பம் உனக்கு? என்ன திங்கிறதுனா இல்ல எவ்வளவு திங்கிறதுனா? அதான் நீ என்ன சாப்பிடணும்னாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த சமையல்காரி இருக்கல, அப்புறம் என்னடி குழப்பம்? ஐயோ அத்தை, சாப்பிடுற விஷயத்துல எனக்கு என்னைக்குமே குழப்பம் வந்தது இல்ல அத்தை. இப்ப எனக்கு குழப்பம் இல்லையா, அந்த பார்வதி பத்தி தான். அந்த சமையல்காரிய பத்தி இப்ப என்ன உனக்கு குழப்பம்? ஏன் அத்தை, கல்யாணம் பொண்ணுங்க தானே நெத்தி வகிடல குங்குமம் வைப்பாங்க. ஏண்டி அதுல இல்லடி உனக்கு சந்தேகம் வேண்டி இருக்கு? அதுல எனக்கு சந்தேகம் இல்ல அத்தை. ஆனா பார்வதி நெத்தி வகிட்டுல குங்குமம் வச்சுட்டு வந்திருக்கா அத்தை. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்னடி சொல்ற? அந்த சமையல்காரி நெத்தி வகுட்டுல குங்குமம் வச்சிருக்காளா? நான் நல்லா பார்த்தேன் அத்தை. பார்வதி நெத்தி வகிட்டுல குங்குமம் வச்சிருக்கா. அதை பார்த்து குழப்பத்துல தான் நான் வந்துட்டு இருந்தேன். அதனாலதான் உங்க மேல தெரியாம மோதிட்டேன் அத்தை. சரி, நீ போய் அவளை எனக்கு காஃபி எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க அத்தை. பார்வதி, சொல்லுங்க மாமா. பார்வதி வகிட்டுல குங்குமம் இருக்கு.